அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணும், உங்க அப்பாவை காணும் இதை சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க கேட்டாதீங்க, மக்கள் மனசை பயிற்சிருக்கிறார். நீங்க எல்லாம் டிவியை பார்த்திருப்பீங்க, ஒரு காட்சி நடந்துச்சு. அதை பற்றியெல்லாம் நம்முடைய முத்தரசன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார், மற்றவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குளிர்ந்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்க ஒன்று என்னையும் பார்க்கணும், 2021 பிறகு 5 வருஷம் ஆட்சி பெற்றிருக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தோறாமல் நாம் மேற்கொள்ள குறித்த நேரத்தில் கொண்டு கிளம்பியிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்கட்சிகள் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமா விரிவா சட்டமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய சூழலெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணும், உங்க அப்பாவை காணும் இதை சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க கேட்டாதீங்க, மக்கள் மனசை பயிற்சிருக்கிறார். நீங்க தேர்தல் நடத்தமா இருக்கேன், மக்கள் தேர்தல் நிச்சயமா நான் முதல் நாளாக இருக்கேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாற்றம் தெரிவிக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணும், உங்க அப்பாவை காணும் இதை சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க கேட்டாதீங்க, மக்கள் மனசை பயிற்சிருக்கிறார்.